ஹாய், இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் பால் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு Zipto ஆப் தான் லாகின் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து டீ குடிச்சா தான் காலையில் வண்டி ஓடும். என் ஹஸ்பண்ட் தான் போட்டு கொடுப்பாரு. இப்போ ஹஸ்பண்ட் வெளியில் போயிருக்காரு அப்படின்றதுனால ஸோ பால் பாக்கெட் என்னால் பக்கத்தில் போய் ஷாப் வாங்க முடியல. ஸோ Ziptoவில் செக் பண்ணி பார்த்தேன். இந்த ஆம்ச்சி ஐஸ்கிரீம் ரொம்ப நாளாக வைரலாக போயிட்டுருக்கு இப்போ இது. ஸோ நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு Ziptoலையும் இருந்தது, Blinkitலையும் இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு 7:00 மாதிரிலாம் செக் பண்ணால் இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ யாராவது ட்ரை பண்ணணும்னா மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள். Zeptoவில் பார்த்தீங்கன்னா ₹190, Blinkitல வந்து 200. ஸோ ஒரு ₹10 சேவிங்க்காக நான் Zeptoவில் போட்டுட்டேன். வந்ததும் ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃப்ரீஸ்டு மேங்கோ மாதிரி தான் இருந்துச்சு. பட் டேஸ்ட் கேட்டிங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம Blinkit Zeptoலலாம் வந்து பார்த்திங்கன்னா கிரமீன் குல்ஃபி ஐஸ்கிரீம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். கிரமீன் குல்ஃபி ஐஸ்கிரீம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. அந்த மலாய் குல்ஃபி எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஹைப்புக்கு வர்த்தே கிடையாது இந்த ஆம்ச்சி ஐஸ்கிரீம். ஸோ 200க்கு வர்த்து இல்லை தான். அதுக்கு பதிலாக இந்த கிரமீன் குல்ஃபி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மித்துக்குட்டியை வந்து ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிச்சோடனே கிச்சன் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. ஸோ பாத்திரம்லாம் ஒதுக்கிட்டு சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். பாத்திரம் வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிடுவேன். நாளைக்கு வந்து தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்றதுனால இன்றைக்கி நான் லீவ் போட்டுட்டு ஸோ ஃபுல் க்ளீனிங் மோடில் உட்காந்துட்டேன். வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாமே டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டேன். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இன்னும் வுட் ஒர்க் எதுவும் பெருசாக வீட்டில் பண்ணலை. எல்லாமே அப்படியே ஓப்பனில் தான் இருக்கும். பண்ணணும், பார்ப்போம். நானும் மித்தும் அப்படின்றதுனால எவ்ரி 2 days ஒன்ஸ் வந்து இட்லி தோசை பேட்டரை வந்து வீட்டிலேயே அரைச்சிக்கிறேன். இட்லி தோசை பேட்டரை அரைக்கிறீங்கன்னா வீட்டில் கண்டிப்பாக இந்த ஆமணை கொட்டைன்னு விற்கும். இதை நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் சாஃப்டாக இருக்கும், ஒயிட்டாகவும் இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இதில் தான் நமக்கு கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து இதில் தான் எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு நல்லது தான் அது. அது பேர் வந்துட்டு ஆமணக்கொட்டை. அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வீட்டு வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக சத்தமாக நல்லா பாட்டு போட்டு தான் எனக்கு வண்டி ஓடும். ஸோ நல்லா சத்தமாக நான் காலேஜ் டேஸில் 2011 to 15 பேட்ச்னாலாம் அப்போ வந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு பூஜை பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஸோ குங்குமம்லாம் வச்சு நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாமே செட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லீவ் போட்டுட்டேன். நாளைக்கு மார்னிங் ஷிஃப்ட் 6:00 எனக்கு லாகின் பண்ணும். ஸோ 6:00 லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கம்ப்ளீட்டாக எல்லா குக்கிங் முடிச்சு சாமியும் படைச்சு முடிச்சிடுவேன். ஈவினிங் ஆவடி மார்க்கெட் போயிட்டு சாமிக்கு தேவையான பூவெல்லாம் நாளைக்கு படைக்கிறதுக்கு வாங்கிட்டேன்னா ஓவர். ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் ஒரு புதிய விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது என்னன்றது நாளைக்கு தமிழ் வருஷப்பிறப்பு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.